பெண்களுக்கான விவாகரத்து உரிமை. அல்லாஹ் பல கோள்களை படைச்சிருக்கான். அந்த கோள்கள்ல பூமியை படைச்சு அந்த பூமியில பல படைப்பினங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான். பல படைப்பினங்களே சிறந்தது மனித படைப்பினம் தான் அப்படின்னு அல்லாஹ் தாலாவே சொல்றான். மனித படைப்பினை பற்றி தனது திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருக்கான். மனிதர்களை அல்லாஹ் ஆண் பெண் அப்படின்னு இரு பிரிவினரா படைச்சிருக்கான். மக்கள் இடத்துல கேட்கும் போது ஆண்கள் சிறந்தவங்களா அல்லது பெண்கள் சிறந்தவங்களான்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஆண்களுக்கு உரிமைகள் அதிகமாக இருக்கா இல்ல பெண்களுக்கு அதிகமான உரிமைகள் இருக்கான்னு கேட்டா பெண்களுக்கு உரிமைகளே கிடையாது, ஆண்களுக்கு தான் உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்களுக்கேன அதிகமான உரிமைகள் கொடுத்திருக்கு. ஒரு விவாகரத்துன்னு எடுத்துக்கிட்டா கூட பெண்களுக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல உரிமைகளை தரக்கூடியதா இருக்கு. அதுவே மக்கள் என்ன சொல்லுவாங்க, விவாகரத்துக்கு ஒரு பெண் விவாகரத்து கொடுக்க கூடாது, ஆண் மட்டும்தான் கொடுக்கணும், அவ பிடிக்காம இருந்தா கூட தன்னுடைய கணவன் வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். என்ன உன்னை கணவன் தூக்கி போட்டு அடிச்சாலும் நீ கணவன் வீட்டுல தான் இருக்கணும், கணவன் குடிச்சிட்டு வந்தா கூட நீ கணவன் வீட்டுல தான் இருக்கணும், கணவன் உனக்கு சாப்பாடு போடாம இருந்தாலும் நீ கணவன் வீட்டுல தான் இருக்கணும், கணவன் உன்னை கண்டுக்காம இருந்தாலும் நீ கணவன் வீட்டுல தான் இருக்கணும், அவன் உனக்கு எவ்வளவு சிரமங்கள் கொடுத்தாலும் நீ கணவன் வீட்டுல தான் இருக்கணுமே தவிர்த்து நீ உன் தாயார் வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு உரிமைகளே கிடையாதுன்னு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, விவாகரத்து கொடுக்கறதுக்கு பெண்களுக்கு உரிமைகள் இருக்கு. அவங்க திருமண வாழ்வா இருந்தாலும் சரி விவாகரத்தா இருந்தாலும் சரி பெண்களுக்கு உரிமைகள் அதிகமாக இருக்கு. ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதரே நான் கண்ணி கழிந்த பெண்ணாக இருக்கேன், எனக்கு விருப்பம் இல்லாம என்னுடைய தந்தை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா எனக்கு அந்த திருமணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல ரசூலான்வாங்க. உடனே ரசூல்லா அந்த திருமண உறவையை ரத்து செஞ்சிருவாங்க. அந்த கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி கன்னி கழிந்த பெண்ணாலும் இருந்தாலும் சரி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லைன்னா அந்த திருமணம் கட்டாயமா ரத்து செய்யதாப்படும். ஆண்கள் விவாகரத்து கொடுக்கறதுக்கு நம்மளுடைய மார்க்கத்துல தலாக்குன்னு சொல்லுவோம். அதே போல ஒரு பெண் விவாகரத்து கொடுக்கறது குலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குலா மற்றவங்க பார்க்கும்போது பெண் விவாகரத்து கொடுக்க கூடாது, ஆண்கள் மட்டும்தான் கொடுக்கணும், பெண் பிடிக்கலன்னா கூட கணவன் வீட்டுல தான் இருக்கணும்வாங்க. ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல குலா கொடுக்கறதுக்கு பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கு. ஒரு பெண் அந்த கணவனை பிடிக்கல அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கு அப்படின்னா அந்த திருமணத்தின் போது அந்த ஆண் மகன் வீட்டுல இருந்து பெண்ணுக்கு மகர் மணக்கொடை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த மகரை பெண்ணிடத்திலிருந்து வாங்கி ஆணிடத்துல ஒப்படைச்சிட்டு உடனடியாக அந்த திருமண உறவை ரத்து செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கு. ஒருவேளை அந்த ஆணுக்கு அந்த திருமணத்துல விருப்பம் இருந்தாலும் சரி பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம தானே இருக்கு, அதுதான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் பாக்குது. அந்த திருமண உறவு ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண் 1 மாதவிடாய் காலம் இத்தா இருக்கணும். அந்த விவாகரத்தின் போது அந்த பெண்ணிக்கிட்ட இருந்து நம்ம எக்காரத்து கொண்டும் காரணத்தை கேட்க கூடவே கூடாதுன்னு சொல்லிருச்சு. ஆனா தலாக்கின் போது அந்த ஆண் கட்டாயமாக அந்த காரணத்தை சொல்லிதான் ஆகணும். எதற்காக அந்த பெண்ணை நீ விவாகரத்து கொடுக்கிற, எதனால கொடுக்கிற, காரணம் சரியாக இல்லைன்னா விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய குலால கட்டாயமா அந்த பெண் காரணத்தை சொல்ல தேவையே கிடையாது. அந்த கணவன் இடத்துல இருந்தாலும் சரி அவங்களுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி ஏன் மாமனார் மாமியாரு அந்த ஜமாத் தலைவரா கூட யாரா இருந்தாலும் சரி அவ காரணத்தை சொல்ல தேவையே கிடையாது. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த திருமண உறவை கட்டாயமா அந்த ஜமாத் தலைவர் ரத்து செய்யதான் செய்யணும். அந்த ஆணுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பெண்ணுக்கு பிடிக்காம இருக்குல்ல, அந்த பெண்ணுடைய நிலைமையை தான் நம்ம பார்த்து உடனடியாக ரத்து செய்யணும். நம்ம அந்த பெண்ணுக்கு பிடிக்கலானா வற்புறுத்தி வாழு, அந்த கணவன் இடத்துல வாழு, உன் வாழ்க்கை என்ன ஆயிரும் அப்படின்னு கூட நீங்க வற்புறுத்தாதீங்க, ஒரு உபதேசம் செய்யுங்களே தவிர்த்து அந்த பெண்ணை வற்புறுத்தாதீங்கன்னு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஏன் அல்லாஹ்வின் தூதரே பரீரா அப்படின்ற ஒரு பெண் இடத்துல உபதேசம் தான் செஞ்சிருக்காங்களே தவிர்த்து கட்டளை இடல ரசூல்லா. பரீரா ஐஷா அலியால விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை பெண்ணாக இருக்காங்க. அவங்களுடைய கணவன் முக்கீசு அவரும் ஒரு அடிமையாக இருக்காங்க. பரீரா விடுதலை செய்யப்பட்ட உடனேயே முக்கீஸ பிரியறதுக்காக ஒரு முடிவு வராங்க.
அப்போ முக்கிஸ் எந்த கட்டத்துக்கு அழுகுறாங்கன்னா, அவருடைய தாடி நினைற அளவுக்கு அவ்வளவு அழுகுறாங்க. எதற்காக? பரீரா தன்னை விட்டு பிரிறாங்க அப்படின்னு முக்கிஸ் ரொம்ப கவலையாகிறாங்க. அப்போ ரசூல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அப்பாஸே உனக்கு இதை பார்த்து ஆச்சரியமா இல்லையா, வியப்படையலையா? முக்கிஸ் பரீரா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, ஆனா பரீரா எவ்வளவு முக்கிஸ் மேல கோபமா இருக்காங்க, இதை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட வியப்படையலையா அப்படின்னு ரசூல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ரசூலா என்ன செய்வாங்கன்னா பரீரா கிட்ட போவாங்க, பரீராவே லவ் ராஜாதிஹி, நீ அவரிடம் திரும்பி செல்ல கூடாதா, நீ திரும்பி பழையபடி நீ முக்கிஸோட சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு ரசூலா பரீரா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு ரசூலா கிட்ட பரீரா கேட்பாங்க, யா ரசூலுல்லா தாமுருனி, நீங்க எனக்கு கட்டளை இடுறீங்களா ரசூல்லா, நீங்க எனக்கு ஒரு கட்டளை இடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ரசூலா சொல்லுவாங்க, இன்னமான அஷ்பஹு, இல்ல நான் உனக்கு உபதேசம் தான் செய்யறேன், உனக்கு நான் கட்டளை இடல அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லுவாங்க. அதுக்கு பரீரா சொல்லுவாங்க, லா ஹாஜத்த லீ ஃபீஹி, அப்படின்னா எனக்கு அவர் தேவையே கிடையாது ரசூல்லா, நீங்க கட்டளை இட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன், அவரோட சேர்ந்து வாழ்றேன், நீங்க எனக்கு உபதேசம் செஞ்சீங்கன்னா எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல ரசூலான்னுவாங்க. ரசூலா நினைச்சிருந்தா அந்த ஆண் அந்த மனைவி மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி பிரிறாங்கன்னு தெரிஞ்சு அவருடைய தாடி நினைற அளவுக்கு அழுகுறாங்க. இந்த அளவுக்கு ரசூலா அவங்க பாசத்தை பார்க்கும் போது ரசூலா ஆமா நான் கட்டளை இடுறேன், நீங்க சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்கலாம் தானே. அந்த இடத்துல ரசூலா என்ன சொல்றாங்க, நான் உனக்கு உபதேசம் தான் செய்யறேன்னு தவிர்த்து உனக்கு நான் கட்டளை இடல, நீ சேர்ந்து வாழ அப்படின்னு சொல்லி நான் உனக்கு கட்டளையே இடல, ஒரு உபதேசம் தான் நான் செய்யறேன்னு ரசூலா அந்த இடத்துல சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அதே போல மகாலியா குலத்தை சார்ந்த மரியம் அப்படின்ற பெண்மணி ரசூலா இடத்துல வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் சாபித் பின் கைஸ விவாகரத்து கொடுக்கறதுக்கு முடிவா இருக்கேன், நான் சாபித்தை எதுக்காக விவாகரத்து கொடுக்கறேன்னா அவருடைய மார்க்கத்தை நான் குறை சொல்லல, அவருடைய குணத்தை குறை சொல்லல, மாறாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்துட்டு இறை நிராகரிப்புக்குரிய செயலை செஞ்சிருவோன்னு நான் அஞ்சுற ரசூல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரசூல்லா அடுத்தபடியா எதற்காக காரணம் வேற ஏதாவது கேட்டாங்களா? கிடையாது. ரசூலா நீ சாபித்தோனுக்கு மகரா கொடுத்திருப்பார்ல, அந்த மகரை நீ திரும்பி கொடுத்துறியான்னு கேட்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, ரசூலா நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் ரசூலா சாபித் கிட்ட அந்த மகரை வாங்கிட்டு நீ உடனடியா விவாகரத்து கொடுத்துரு அப்படின்னு ரசூலா அந்த சாபித் கிட்ட கட்டளை இடுறாங்க. அந்த இடத்துல ரசூலா ரெண்டு பேர் பேசுங்க, உங்களுக்கு என்ன முடிவு அப்படின்னு பொறுமையா நிதானமா எடுங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. அந்த இடத்துல அந்த பெண் பிடிக்கலன்னு சொல்லும் போது சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வர வச்சு நீ மகரை பெற்றுக்கொண்டு அந்த பெண்மணியை உடனடியா நீ விவாகரத்து கொடுத்துரு அப்படின்னு கட்டளையிடக்கூடியவங்களா இருக்காங்க. என்ன ஒரு கணவன் மனைவி கூட சச்சரவு இருந்தாலும் அந்த இடத்துல பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா விவாகரத்து கொடுத்துதான் ஆகணும், அந்த திருமண உறவை ரத்து செஞ்சுதான் ஆகணுமே தவிர்த்து வற்புறுத்தி அந்த பெண்ணை வாழ வைக்க கூடாது. இந்த உலக பழமொழி எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் சொல்லுவாங்களே, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா விவாகரத்து, ஆணு கொடுக்கும் போது அவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க, எதற்காக நீ விவாகரத்து கொடுக்கிற, ஆனா பெண்ணு கொடுக்கும் போது கேள்விகள் எல்லாம் கேட்காதீங்க, அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த திருமண உறவையை ரத்து செஞ்சிருங்க அப்படின்னு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஒரு பெண் விவாகரத்து கொடுத்து அவளுடைய தாயார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த பெண்ணை தவறாக பேசுவாங்க. ஏன், நீ கணவனோட சேர்ந்து வாழ வேண்டியதானே, உனக்கு அவனுக்கு பிடிக்காம இருந்தாலும் நீ அவங்களோட இருக்க வேண்டியதானே. அதுவே ஒரு ஆண் விவாகரத்தின் போது மக்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை பேச மாட்டாங்க. ஏன்னா ஆண் என்ன உரிமை இருக்கு, பெண்களுக்கு உரிமைகள் கிடையாது, பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அவன் பிடிக்காம அந்த பெண் வாழ்ந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணுமேன்னு சொல்லி உலக கருத்தா சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கு. மறு திருமணம் செய்யும் போது அந்த பெண்களை நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலாவே சொல்லக்கூடியவனா இருக்கான். ஒரு பெண் அவளுடைய இத்தாகால முடிஞ்சு அவ ஒட்டி கட்டியாதான் வாழணும், வேறு ஒருத்தனை திருமணம் செய்யக்கூடாது, தனியாதான் இருக்கணும்னு இந்த உலகத்துல சொல்லுவாங்க. ஒரு திருமணம் தான் உலகத்தை பொறுத்த வரைக்கும், மறு திருமணமே கிடையாது, அந்த பெண்ணுக்கு விவாகரத்து ஆயிருச்சா தனியா இருக்கணும் அப்படின்னு இந்த உலகத்தை சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல அந்த பெண்ணுக்கு
அவளுக்கு விவாகரத்து ஆயிருச்சா, அவளுக்கு விருப்பம் இருந்தா வேற ஒருத்தவங்களை தாராளமா திருமணம் செய்யலாம். அதை நீங்க எக்காரத்து கொண்டு தடுக்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே தன திருமறை குரான்ல 2வது அத்தியாயத்துல 232வது வசனமா சொல்றான். பெண்கள் அவங்களுடைய இத்தாகால முடிஞ்சு அவங்க விருப்பம் உள்ள கணவர்களை திருமணம் செய்யும் போது அவங்களை எக்காரத்து கொண்டு தடை செய்யாதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. தாலிக யுஅலு பிஹி மன் கானு மின்கும் யுக்மினு பில்லாஹி வல் யௌமல் ஆகிர். இதன் மூலம் உங்களின் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் அறிவுறுத்தப்படுகின்றது. யார் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, மறுமை நாளின் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கூறப்படுது. என்னன்னா, பெண்களுடைய இத்தாகால முடிஞ்சதன் பிறகு அவங்க விரும்பிய ஒருத்தவங்களை திருமணம் செய்யறதுக்கு நீங்க எக்காரது கொண்டு தடுக்காதீங்க அப்படின்னு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. நம்ம இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டா கூட ஒருத்தவங்களுடைய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விவாகரத்தை தள்ளி தள்ளி தான் போடுவாங்க. அதுவே ஆணுக்கு இருக்கும்போது அந்த பெண் என்ன செய்வா, அந்த கணவன் வீட்டுல ரொம்ப சிரமப்படுவா. அந்த சிரமத்துல கடைசியா அவளுடைய கட்டம் என்ன தெரியுமா போகும், தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிருவா. அந்த கணவனோட சேர்ந்து வாழ பிடிக்காம தாயார் வீட்டுக்கு போக முடியாம அந்த பெண் எந்த கட்டத்துக்கு போவா, தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவுக்கு போகக்கூடியவளா இருக்கா. ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்திருக்கு. விவாகரத்தின் போது ஆண்களை விட பெண்களுக்கு குலாவின் போது அதிகமான உரிமைகளை தான் கொடுத்திருக்கு. நீ இத்தா இருந்தா கூட குலாவின் போது 1 மாதவிடை காலம் இத்தா இரு, ஆனா தலாக்கின் போது 3 மாதவிடை காலம் இத்தா இருக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தலாக்கின் போது காரணத்தை கட்டாயமா சொல்லணும். ஆனா குலாவின் போது அந்த பெண் காரணத்தை சொல்ல தேவையே கிடையாது. அடுத்ததா ஆண்களின் விவாகரத்து கொடுக்கும் போது மகர் வாங்கவே கூடாது. திருமணத்தின் போது அந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்திருப்பாங்களா, அந்த மகரை நீ எக்காரந்து கொண்டு வாங்காத. ஆனா குலாவின் போது அந்த பெண்ணுக்கு என்ன செய்யுங்க, ஆண் வீட்டுல மகரை ஒப்படைச்சிருங்க. இதே போல அதிகமான உரிமைகள் பெண்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் விவாகரத்துக்கு அதிகமாக வழங்கி இருக்கு. இஸ்லாம் கூறும் பெண்களுக்கான விவாகரத்து உரிமை அநியாயமாக பெண்கள் கொல்லப்படுவதை விட்டு தடுக்கின்றது. இஸ்லாம் கூறும் பெண்களுக்கான விவாகரத்து உரிமை நியாயமான உரிமையாகும். இஸ்லாம் கூறும் பெண்களுக்கான விவாகரத்து உரிமை ஆண் பெண் இருவருக்கும் சமநீதியாகும். இஸ்லாம் கூறும் பெண்களுக்கான விவாகரத்து உரிமை பெண்கள் கட்டாயமான வாழ்க்கையில் சிறைப்பிடிப்பதை விட்டு தடுக்கின்றது. இஸ்லாம் கூறும் பெண்களுக்கான விவாகரத்து உரிமை பெண்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றது. இஸ்லாம் கூறும் பெண்களுக்கான விவாகரத்து உரிமை பெண்ணின் வாழ்க்கையை சிறைப்பிடிக்க அல்ல, அவளுடைய பாதுகாப்பிற்கே தவிர்த்து சிறைப்பிடிப்பதற்காக அல்லவே அல்ல. ஒரு சுகமான வாழ்க்கை சுமையாக மாறும்போது பெண்களுக்கான தீர்வாக இஸ்லாம் மார்க்கம் இவ்வாறு விவாகரத்து உரிமைகளை அளிக்கின்றது. இவ்வாறு இஸ்லாம் மார்க்கம் பெண்களுக்காக இவ்வளவு உரிமைகளை தந்திருக்கு. அந்த உரிமைகளை நமக்கு அல்லாவுக்கு அஞ்சி சரிவர கடைபிடிக்க கூடியவளாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் சந்ததியினரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹி தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.